வணக்கம்ங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பூர் மாவட்டம் காங்கேய முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துருக்குறோங்க. வாரம் பார்த்தீங்கன்னா, இங்கே தேங்காய் பருப்பு இப்போ சீசனுக்கு எள்ளும் கொண்டுகிட்டு வர்றாங்க. நீங்கள் தேங்காய் பருப்பு நீங்கள் விற்பனைக்கு கொண்டு வரலாம். சனிக்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துருங்க. வரும்போது அவங்க சொல்கிறதாங்க ஆதார் ஜெராக்ஸு, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வந்துருங்க. தேங்காய் நீங்கள் கொண்டுகிட்டு வரும்போது தரம் பிரித்து கொண்டு வர சொல்கிறாங்க. நல்லா காஞ்ச காய் டேரெக்டாக பருப்புக்கு போடுறதுனா குடுமி எடுத்து கொண்டு வர சொல்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுங்க, அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு போகிறது. இந்த மாதிரி பச்சைக்காயாக இருந்தால் நீங்கள் குடுமையோடு கொண்டுகிட்டு வரலாமுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் தேங்காய் பருப்பு, எள்ளு, நிலக்கடலையோட விலை நிலவரம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரேட்டு வந்து பதிவு பண்ணலின்னு சொல்கிறீங்க. ரேட்டு கம்பல்சரி உள்ளே இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்துறதுனால நம்ம எந்த இடத்துல இன்றைக்கோட மார்க்கெட், அதாவது வந்து அதிகபட்ச விலை என்ன, குறைந்தபட்ச விலை என்ன, சராசரி விலை என்ன, ஏன்னா இங்கே வந்து தேங்காய் பீஸ் கணக்கு கிடையாதுங்க, கிலோ கணக்கு. இந்த கிலோ எவ்வளோ போயிருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியாக அவங்க வந்து நமக்கு ரேட் கொடுப்பாங்க. அந்த ரேட்டை நம்ம வந்து உள்ளே பதிவு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தனால அது எந்த இடத்துல நம்ம ரேட்டு பதிவு பண்ணியிருக்கிறோம் தெரியாமல் போயிடுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமுங்க. லாட் நம்பர் 1 620 காய். ரேட் என்னங்கண்ணா? 46 ரூபா 30 பைசா. லாட் நம்பர் 1 620 காய். 44 இது எவ்வளோங்கண்ணா? 44 ரூபா 90 பைசா. 540 வந்திருக்காங்கண்ணா. வாங்க லாட் நம்பர் 3 போவாங்க. காய் ஜம்முன் இருக்கு. 155 காய். 46 ரூபா 65 பைசா. காய் நல்லா இருக்கு. காய் நல்லா ஜம்முன் இருக்குது பாருங்க. இதுங்கண்ணா 40 ரூபா 90 பைசா. நான் கொஞ்சம் பிரிச்சிருக்கணுமா? பச்சை கலந்துருக்குதுங்க. கொஞ்சம் தரம் பிரிச்சிருக்கணும். 218 காய். இது பச்சை கலந்துருச்சு. இது பியூர் பச்சை இளநிக்காய் மாதிரி இருக்கு. இளநியா தான். எவ்வளோங்கண்ணா? 20 ரூபா 80 பைசா. ஒரு கிலோ கையில் எடுக்குன்னா ஒரு கையில் எடுங்க, ஒரு காய் எடுங்க. ஒரு கிலோ வந்துங்க, ஒரு கிலோ 20 ரூபா 80 பைசா. ஒரு கிலோ காய் 20 ரூபா 80 பைசா. ஒரு கிலோ காய் இளநிங்க 20 ரூபா. 46 மூடி வச்சிட்டாங்க. காய் உடஞ்சிரும் மூடி வச்சிட்டாங்களா? சரி இருந்துட்டு போது விடுங்கண்ணா. காய்க்காரு தானா? காட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். 46 ரூபா 15 காசு. காய் ஜாம் இருக்கிறாரு. காய் சுத்தம் பண்ணி கொண்டாந்து இருக்கிறீங்க. பரவாயில்லைங்க, வெரி குட். 47 ரூபா 90 பைசா. நல்லா கசங்க கையண்ணா. ரைட், ஓகே. வாங்க 35 இது கொஞ்சம் இளநீங்க ஏங்கண்ணா? 35 பாஞ்ச். இதுங்க லாட் நம்பர் 9. அப்படியே என்னங்கண்ணா? அது அப்படியே எடுத்துக்கிறதா? கழித்தல். இதுல வந்து இந்த எல்லாமே இந்த தேரை எல்லாமே தொட்டி. தொட்டி. சரிங்கண்ணா. இது அதே கழிக்கூடாது. ஆனா இருங்க வந்துடுறேன். எவ்வளோங்கண்ணா அது? தண்ணி ஆடு 32 ரூபா. வெறும் தொட்டி தான். வெறும் தொட்டி தான். தொட்டி ரேட்டு தான் எழுதிருக்காங்க. ஓ ரைட். அண்ணா இது எவ்வளோங்கண்ணா? லாட் நம்பர் 10. காய் நல்லா இருக்கணும். காய் நல்லா இருக்குல்ல? ஜம்முன் இருக்கு பாரு. இதில் எத்தனை இருக்குதுண்ணா? 800 கிராம் வரும். காய் நல்லா வெயிட் வரும். ரைட். 10 என்ன ரேட்டுங்கண்ணா? 45 ரூபா 60 பைசா. 45 ரூபா 60 பைசா. இன்னைக்கு நிலவரத்துக்கு ரேட் நல்ல ரேட் இல்லையாங்கண்ணா? சிறுசு பெருசு எல்லாம் கலந்து இருக்குது. அண்ணா இருங்க வந்துடுறேன். இது என்ன ரேட்டுங்கண்ணா? 43 ரூபா 25 பைசா. 260 காய். லாட் நம்பர் 11. 45 90. 45 90. எத்தனை காய் வந்துருக்கீங்க? 120 காய்ங்க. 120. இவ்வளோதானே இன்னைக்கு? ஏனுங்க அவ்வளோதான் இருந்தது. மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்கு சொன்னா. 44 50 கிலோ 12 ரூபா இறங்கி இருக்குது கடந்த 3 வாரத்துக்கு. கொஞ்சம் விலை இறக்கம் தானுங்க. இறக்கம் தான். கட்டுப்படி ஆகாது. என்னங்க?
சரிங்க. அப்புறம் என்ன பண்றதுங்க? அப்புறம் நீங்களாம் சொல்லி மூத்த முன்னோடி விவசாயி நீங்களே இப்படி சொல்லி என்ன பண்றதுங்க? எவ்வளவு போயிருக்குதுங்க? 46. இதுங்கண்ணா லாட் நம்பர் 18 4465. காய் எவ்வளோ சுத்தமாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. குடுமி எடுத்து ஜம்முன்னு கொண்டு வந்திருக்காங்க. காய் இப்படி கொண்டு வரணுமா? அப்புறம் ரேட்டை பற்றி என்ன? ரேட்டை பற்றி என்ன? அப்படி 44 ரூபா 55 காசுங்க. இதுங்கண்ணா 46 25. 700 ரூபாய்ங்களா? பச்சைக்காயா இருக்குதுங்களா? குடுமி எடுத்து கொண்டாட்டாங்க. குடுமையோட கொண்டு வந்துருக்கணும். ஏன்னா 30 ரூபா 65 காசு. இருந்தாலும் குடுமையோட தான் கொண்டு வந்துருக்கணும். இது வெயிட் வர மாட்டேங்குது. நல்ல வெயிட் வர மாட்டேங்குது. நல்ல விளைச்சலான அண்ணா காட்டுங்க. பருப்பு காட்டுங்க. பருப்பு காட்டுங்க. நான் 3-4 வருஷம் வருதுல காய். ஆமா, ஹைபிரிட்டா குட்டை அப்படிங்களா? எத்தனை வருஷம் வச்சு எத்தனை வருஷம் வந்ததுங்க? 3 வருஷம் 3 வருஷம் வந்ததுங்களா? பரவாயில்லைங்க. காய் சராசரி எப்படி இருக்குதுங்க? மோத்தரை கொண்டாடுறீங்க. கொஞ்சம் காட்டுங்க. பருப்பு காட்டுங்க. ரொம்ப திக்னஸ் பரவாயில்ல. நாட்டு மரத்தோட கொஞ்சம் சுமாராக இருக்கு. இதெல்லாம் இளநிக்கு நல்ல இளநிக்கு போகிறது. இளநிக்கு போக நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு நாளுக்கு தண்ணி கொடுக்குறீங்க? ட்ரிப்பிள் வாய் டெய்லியுமே விட்டுறீங்க. எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? 50 மரம் இருக்கு. இளநிக்கு வெட்டுவீங்களா? சரிங்க. பருப்பு காட்டுங்க. நாட்டுக்காய் இருக்குதுங்க. எத்தனை காய் கொண்டாந்தீங்க? 200 காய். என்ன ரேட்டு போயிருக்குதுங்க? 48 ரூபா 5 பைசா. ரேட் பரவாயில்லைங்களா? ரேட் பரவாயில்லைங்க. ரைட், ஓகே. ஆனால் பருப்பு நல்லா ஒரு நல்ல நாட்டு மரம் ஜம்முன்னு இருக்குது. வாங்க. சரி, நான் அப்படி பாட்டு வரேன். அடுத்து விட்டான் பார்த்தாச்சு நம்மளது. 44 ரூபா 35 காசு. ஓகே சூப்பருங்க. இன்னும் 1 கிலோக்கு மேலே வர மாட்டேங்குது. நம்மளது இல்லைங்க. 31 ரூபா 5 காசுங்க. 31 ரூபா. இதுங்கண்ணா 42.85. 43.90. 43 ரூபா 90 காசு. ரைட். 45.50. இது பரவாயில்ல. குடுமையோட ஒன்றுங்கிற ரேட் ஏனுங்கண்ணா? 1 கிலோக்கு மேலே வரும். ரேட்டு பரவாயில்ல இல்லைங்கண்ணா? நம்மளுதுங்களா? இது என்ன ஹைபிரிட்டுங்களா மரம்? நாட்டு மரம் தான். பருப்பு ஒரு 3/4 இன்ச்சு வருங்களா? 1/2 இன்ச்சுக்கு மேலே வருமா? எத்தனை காய் கொண்டு வந்துருக்கிறீங்க? 110 காய். பரவாயில்ல. ரேட் பரவாயில்லைங்களா? ரேட் பரவாயில்லைங்க. சரி. 45 ரூபா 50 காசு. ரேட்டுங்கண்ணா? காய் உடஞ்சிருச்சு. 45.65. 5 காசு. 46.25. சரிங்கண்ணா. இது 45.25. இது வேணா பருப்பு முரட்டு பருப்புங்கண்ணா. பருப்பு பாருங்க எப்படி இருக்குங்க பாருங்க. ஜம்முன்னு இருக்குது. 45.25. அண்ணா இது எவ்வளவு? 38.65. குடும்பம் வச்சிருந்தா கொஞ்சம் ரேட்டு போயிருக்கு. பருப்பு வந்துருக்குதாங்கண்ணா? பருப்பு வந்துருக்கு. வாங்கி பார்த்தோம்ங்க. அது குடும்பம் 10 நாள் போகுது. அது மற்ற புடையில் காந்து கிடக்குங்க. எல்லாம் குடும்பம் பிரிச்சு வந்துருச்சு. இது 20 ரூபா. பாப்போம். தேங்காய் எடுங்க.
எத்தனை காய் வளர்ந்துருக்கீங்கண்ணா? 2800 காய்ங்க. 2800 காய். நம்மளது என்னங்கண்ணா, தோப்பா சுத்து மரமா? சுத்து மரங்கண்ணா. சுத்து மரம். எத்தனை மரம் வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 250 மரம் இருக்குங்க. 250 மரம். சரிங்க. இப்போ மட்டை எப்போ உரிச்சிங்க? இந்த மட்டை நேற்று வச்சுங்க. மட்டை உரிச்சு குடும்பம் எடுத்து கொண்டாண்டிங்க. ரைட். நம்ம ஊருங்க பரமத்தி வேலூர். அங்கிருந்து இங்கே கொண்டாந்துருக்கீங்க, அங்கே மார்க்கெட் கமிட்டிங்க கொண்டு போவீங்களா? கொண்டு போகலாம். நேற்று உரிச்சோம், காய் வெடிக்க கொண்டு வரோம். ஓ, காய் வெடிக்கணும் கொண்டாண்டிங்க. காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் 7 மணிக்கு. 7 மணிக்கு. ரைட், ஓகே. இப்போ காயோட ரேட் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு போகுதுங்களா? ஓரளவுக்கு சுமாராக போயிங்க. இன்னைக்கு என்ன ரேட் போட்டுருக்காங்க உங்களுக்குங்க? 44 35. 1 கிலோ 44 ரூபா 35 காசு. ரேட்டு பரவாயில்லைங்களா? சுமாருண்ணா. போன வாரத்துக்கு இந்த வாரம் கம்மி. போன வாரத்துக்கு இந்த வாரம் கம்மிங்கிறீங்களா? ஓ, ரைட். போன வாரம் எவ்வளோக்கு போச்சுங்க? போன வாரம் 50 ரூபாய்க்கு போச்சு. 50 ரூபாய்க்கு போச்சு. ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. இப்போ போன வாரம் எங்கே கொண்டு போனீங்க? நான் கொண்டு போகல, வந்தவங்க சொன்னாங்க. ஓ, இங்கே வந்தவங்க சொன்னாங்களா? சரிங்கண்ணா. இது ஒரே ரகமாக தான் கொண்டாந்துருக்கீங்களா? ஓ, இது காய் எடுங்க. இது என்ன ரேட்டு? இதே 300 ரூபாய்ங்களா? இது 300. தரம் பிரிச்சு கொண்டாந்துருக்கீங்க. தரம் பிரிச்சுங்க. இது என்ன ரேட்டு போயிருக்குதுங்கண்ணா? இது 42 ரூபாய்ங்க. 42 1 கிலோ. 1 கிலோ 42. ரைட். 2 கொண்டாந்து ரெண்டா தரம் பிரிச்சு போட்டீங்க. போட்டோம். ரைட். நம்ம சேனல் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பார்க்காத நம்ம சேனல் பார்த்து வந்திருக்கீங்க. ஆமாம். ரைட், ரொம்ப சந்தோஷம். வேற என்ன வெள்ளாம வச்சிருக்கிறீங்க? வேற கரும்பு இருக்குன்னா கிழங்கு இருக்கு. கரும்பு இருக்கு, குச்சி கிழங்கு இருக்கு. கிழங்கு ரேட் பரவாயில்லைங்களா? குச்சி கிழங்கு இப்போ ஏறிக்குச்சு. இப்போ டன் எவ்வளோங்க? 28 ரூபாய்னு வந்தால் 11 ரூபாய்ங்க. 11 ரூபா. ரைட். கரும்பு என்ன கரும்பு போட்டுருக்கீங்க? ரகா கரும்பு 353 353 இருக்குது. 110 இருக்குது. 110 இருக்குது. ஓகே, சரிங்கண்ணா, நன்றிங்க. மொத்த காய் விற்பனைக்கு பார்த்தீங்கன்னா 15,466 காய்கள் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 48 ரூபா 5 காசுக்குமே, குறைந்தபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 46 ரூபா 40 பைசாவுக்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய்ங்க. இதில் எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க? இது வந்து உங்களுக்கு 900. அது எடுங்க. 980 காய். 980 காய். பருப்பு 3/4 இன்ச்சு இருக்குங்களா? 3/4 இன்ச்சு கேரண்டியாக வருங்க. 3/4 இன்ச்சு கேரண்டியாக வருங்க. எத்தனை காய்? 900 காய் சொன்னீங்களா? 980 காய். சரிங்க. இது எத்தனை வருஷம் மரம்ங்குது? இது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 2 விதமான மரம் உள்ள இருக்குதுங்க. சரிங்க. இது ஒன்று வந்து ஒரு 80 மரம் வந்து பார்த்தோம்னா 40 வருஷத்து மரம்ங்க. 40 வருஷம் மரம். 40 வருஷத்து மரம்ங்க. சரிங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 80 மரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷத்து மரங்க. 5 வருஷம் மரங்க. ஆமாங்க. ஃபுல்லாகவே நாட்டு மரம் தானுங்க? நாட்டு மரம் தானுங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி நம்மளுக்கு பாயுதுங்க? தண்ணி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வாரத்தில் 2 தண்ணி வந்துருங்க. 2 வாரத்துலேயே 2 தண்ணி வந்துடும். சொட்டு நீருங்களா நட நீருங்களா? நடநீரும் இருக்குதுங்க, சொட்டு நீரும் இருக்குதுங்க. இருக்குதுங்க. ஏதோ உரம் கொடுக்குறீங்களா? உரம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வருஷத்தில் ஒருக்கா இந்த சாண உரம்ங்க. சரிங்க. இந்த மாட்டு சாணங்க. சரிங்க. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தோம்னா இந்த இது பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறக்காக சரிங்க உங்களுக்கு வேப்ப முன்னாக்கு. முன்னாக்கு எப்படி வைக்கிறீங்க? வேப்ப முன்னாக்குங்க. சரிங்க. வந்து கொடுக்கக்கூடிய வருஷத்தில் ஒருக்கா வைக்கக்கூடிய உரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரிங்க சாணம் இருங்க. சரிங்க. வேப்ப முன்னாக்குங்க. சரிங்க. சாப்பாட்டு உப்புங்க. சாப்பாட்டு உப்புங்க. சாப்பாட்டு உப்பு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு புறமை ஊதுறதுல வந்து தடுக்கிறக்காகுங்க. சாப்பாட்டு உப்புங்க. சரிங்க. அப்புறம் மறுபடியும் கூட வந்து பார்த்தோம்னா இந்த டிஏபி ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்க. டிஏபி இல்லைன்ட்டா வந்து பார்த்தோம்னா ஒரு சில பேர் காம்ப்ளெக்ஸ் கலக்குறாங்க. கலந்துங்க. ஒவ்வொரு மரத்துக்கு சாணி குப்பை வந்து 5 கிலோங்க. சரிங்க. அப்புறம் மற்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 1:1 கலந்து அப்படியே வந்து பார்த்தோம்னா மரத்தை சுற்றி மரத்துல இருந்து எத்தனை அடி தள்ளி வைக்கிறீங்க? மரத்தை ஒட்டியே வந்து வைக்க கூடாதுங்க. சரி. மரத்துல வந்து பார்த்தோம்னா அந்த மட்டை வந்து எண்டு முடியுது பாருங்க. ஆமாங்க. மரத்துல எண்டு மட்டை முடியிற இடத்துல சரிங்க கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் பறிச்சு எத்தனை அடி பறிப்பீங்க? உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு 1.5 அடி கீழே போச்சுனாலே வந்து வேர் வர வேர்லாம் வர ஆரம்பிச்சிரு. சரி. அந்த வேர்ல வந்து பார்த்தோம்னா வச்சுங்க மண்ணை போட்டு மூடிடும். சரி. வருஷம் இந்த அளவு இந்த வரும் தேவைப்படுதுங்க. வருஷம் ஒருக்கா வச்சோம்னா மரம் நல்லா இருக்குங்க. காப்பு நல்லா இருக்கு. போன வருஷம் இந்த காலத்துக்கு சித்தரிக்கு இப்போ காப்பு கொஞ்சம் சேதி இருக்குதுங்களா? நேற்று வருஷத்துக்கு வந்து இந்த வருஷம் வந்து காப்பு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. சரிங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா இது வந்து இந்த நிலை தென்னை விவசாயிகளுக்கு நீ வர்ற காலகட்டத்துல வந்து நீடிக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகமா இருக்குது. தெரியலைங்க. மழையினுடைய அளவு வந்து கம்மியா இருக்குதுங்க. சரிங்க. என்னதான் வந்து நாம நடைநீரா கட்டினாலும் ட்ரிப்ல கீழே வந்து நிலத்துல தண்ணி பாய்ச்சினாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குறுக்குல தண்ணி விழுவணும். அது வந்து ஏகத்துக்கு வந்து பார்த்தோம்னா மரம் இதாகி குளிர்ச்சி ஆகிக்குது. சரிங்க. சரிங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த மரத்துக்கு உண்டான நீர் சத்து வந்து டைரக்டா வந்து டைரக்டா கிடைச்சிருது. அந்த காப்பு வந்து நல்லா இருக்கு. நாம என்ன குறுக்குல தண்ணி விழுவணுங்க. ஆமா, குறுக்குல தண்ணி விழுவணுங்க. என்ன தண்ணி எட்டினாலும் மழையினுடைய அளவு கம்மியாக இருக்கிறதுனால நீ வர்ற காலங்களில் சரி இன்னொரு அடுத்த மாதத்துல மழை பேஞ்சதுனால் மழை வந்து சோறாமல் இருக்குங்க. கார்மழை பேஞ்சதுன்னா
கார்மலை வந்து பார்த்தோம்னா பெய்யற மாதிரி தெரியலீங்க. அப்படின்னா மரத்துக்கு வந்து கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் தண்ணி வர வாய்ப்பு மேலே வந்து காப்பு வந்து பார்த்தோம்னா இதாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரை தேங்காய் விலை நிலவரம் பார்த்தவங்க இப்போ தேங்காய் பருப்பு கொண்டு வந்திருக்காங்க. தேங்காய் பருப்பு பார்க்க போகிறவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் இதே சனிக்கிழமைக்கு இன்னைக்கு எள்ளு சீசன் அப்படிங்கிறனால எள்ளு விவசாயிகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. எள்ளு என்ன ரேட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் தனி வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எள்ளு சம்மந்தப்பட்ட தகவல் வேணும்னா இந்த வீடியோ பார்த்து அடுத்த வீடியோ போய் பாருங்கள். வாங்க தேங்காய் பருப்பு எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரேட்டுக்கு போயிருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் பருப்போட விலை நிலவரம் பார்த்துடலாமுங்க. மொத்தம் 26 மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. தேங்காய் பருப்பு கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 146 ரூபா 60 காசுக்குமே, குறைந்தபட்ச விலையாக 100 ரூபா 55 காசுக்குமே, சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 138 ரூபா 5 பைசாவுக்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் பருப்புங்க. நம்ம முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துருங்க. இப்போ எள்ளு அறுவடை சீசனுங்கிறதுனால எள்ளு சேர சிவப்பு ரக எள்ளு, கருப்பு ரக எள்ளு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதே மாதிரி நிலக்கடலைங்க இந்த வாரத்திலிருந்து நிலக்கடலைக்காயும் விற்பனைக்காக கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விவசாயி கொண்டு வந்திருந்தாங்க. இதோட விலை நிலவரம் சேரா நம்ம அடுத்தடுத்து 2 வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தகவலுக்கு ஈரோடு நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனல் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. வேளாண்மை சம்மந்தப்பட்ட நிறையா தகவலை பதிவு பண்ணியிருக்கிறேங்க. நன்றி, வணக்கம்ங்க.